தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தோற்றதில்லை 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 தொழிற்சங்கங்கள் தோற்றதில்லை தொழிற்சங்கங்கள் தோற்ற ஆம்பூர் சார் பதிவாளர் அலுவலகம் முன்பாக திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த கோரியும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் 150க்கும் மேற்பட்டோர் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சார் பதிவாளர் அலுவலகம் முன்பாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள், வருவாய்த்துறை அலுவலர்கள் என 150க்கும் மேற்பட்டோர் திமுக அரசு தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிப்படி பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், அரசாணை 243ஐ ரத்து செய்ய வேண்டும், சண்டர் விடுப்பை கட்டாயம் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அளித்துள்ள பேட்டியில், திமுக அரசு தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிப்படி பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், அரசாணை 243ஐ ரத்து செய்ய வேண்டும், சரண்டர் விடுப்பை கட்டாயம் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் மாவட்டம், மாநிலம், தலைநகரங்களில் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என தமிழக அரசுக்கு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எவிடன்ஸ் பார்வை செய்திகளுக்காக ஆம்பூரில் இருந்து வீரராகவன். விடமாட்டோம் விடமாட்டோம் கோரிக்கையை வென்றெடுக்கும் வரை விடமாட்டோம் விடமாட்டோம் கோரிக்கைகள் நிறைவேற்ற கோரிக்கைகள் போராடும் கோரிக்கையை நிறைவேற்ற கோரிக்கைகள் போராடும். என்ன ஆட்சி 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 தேர்தல் வாக்குறுதி என்ன ஆட்சி தேர்தல் வாக்குறுதி என்ன ஆட்சி தேர்தல் அங்கே வருகிறது பார் வருகிறது பார் வருகிறது பார் வருகிறது பார் வருகிறது பார் தேர்தல் அங்கே வருகிறது பார் தேர்தல் அங்கே வருகிறது பார் எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் நிச்சயமாய் நாங்கள் எல்லாம் நிச்சயமாய் நாங்கள் எல்லாம் நிச்சயமாய் நாங்கள் எல்லாம் நிச்சயமாய் நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் ஒன்றுபட்டு நிற்கின்றோம். தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு பார்த்தாச்சு 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 எம்ஜிஆர் அரசை பார்த்தாச்சு பார்த்தாச்சு நிறைவேற்று 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 கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்று கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்று கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்று கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்று வரலாறு உண்டு வரலாறு உண்டு வரலாறு வரலாறு உண்டு கோரிக்கையை வென்றெடுத்த கோரிக்கையை வென்றெடுத்த வரலாறு உண்டு வரலாறு உண்டு வரலாறு உண்டு வரலாறு உண்டு ஆட்சியை மாற்றிய வரலாறு உண்டு ஆட்சியை மாற்றிய வரலாறு உண்டு வரலாறு உண்டு வரலாறு உண்டு வரலாறு உண்டு வரலாறு உண்டு ஆட்சியை மாற்றிய வரலாறு உண்டு ஆட்சியை மாற்றிய வரலாறு உண்டு. தமிழக அரசு 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 நிறைவேற்று 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 10 அம்ச கோரிக்கையை 10 அம்ச கோரிக்கையை நிறைவேற்று நிறைவேற்று. எல்லாரும் ஒன்று சேர்ந்து அனைத்து இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும். போராட்டம் என்பது சாதாரண போராட்டமாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், வட்டாராவோட பெரிய மறியல் பண்ணணும். செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, ஆர்ப்பாட்டம் என்பது இடைநிலக்கம் போராட்டமாக மாற்றணும். நம்ம கோரிக்கை கண்டிப்பாக கோரிக்கை இருந்தால் வேலைக்காக போதும். நம் கோரிக்கை நிறைவேறும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு அனைவரும் நிறைவேற்றணும். அதே இருக்கக்கூடிய பெண்ணாசிரியர்களை பாதிக்கக்கூடிய அரசாணையத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து வட்டார தலைநகரங்களிலே நடந்து கொண்டிருக்கிற ஜாக்டோ ஜியோவின் ஆர்ப்பாட்டமானது ஆம்பூர் நகர சார் பதிவாளர் அலுவலகம் எதிரில் வெகு சிறப்பான முறையில் நடந்தேறப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த வட்டத்தில் இருந்து ஜாக்டோ ஜியோ அனைத்து பங்கு பெற்றிருக்கிற அனைத்து சங்கங்களுடைய பொறுப்பாளர் அனைவரும் திரளாய் வந்திருந்து இந்த போராட்டத்தை மிக சிறப்பாக வெற்றியடை செய்திருக்கிறார்கள். தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும்
ஒரு அன்பான கோரிக்கை என்னவென்று சொன்னால், நாங்கள் உங்களோடு என்றைக்கும் தோளோடு தோளாய் நின்று கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களை இந்த நாளிலே நீங்கள் ஏமாற்றி வஞ்சித்து காலம் கடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். விரைவிலே நீங்கள் இந்த போராட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் கடந்து செல்கிறோம். இல்லை என்று சொன்னால் மாவட்ட தலைநகரங்களிலும் மாநில தலைநகரங்களிலும் இந்த போராட்டமானது தீப்பிழம்பை போல பெருகி இது ஒரு பெரிய போராட்ட நிலைக்கு தள்ளப்படும் என்பதை நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். டிபிஎஸ் திட்டம் கண்டிப்பாக ஒழித்து தீர்க்கப்பட வேண்டும். 243 ஜிஓவை முழுவதுமாய் ரத்து செய்ய வேண்டும். சரண்டர் விடுப்பை கட்டாயமாக வழங்க வேண்டும் என்பதை இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பின் மூலமாக ஆம்பூர் நகரத்திலிருந்து சார் பதிவாளர் அலுவலகத்திலிருந்து மாதுளூர் வட்டாரத்திலிருந்து அன்போடு இந்த கோரிக்கை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பெயர் ஆர் தயாளன் பென்சி.